உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் 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 செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூறே செங்கல் பொடி கூரை வெண்பல் தவர் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவர் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் 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 எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் 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 நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் செங்கோடு சக்கரம் செங்கோடு சக்கரம் ஏந்தும் கண்ட கையன் செங்கோடு சக்கரம் ஏந்தும் கண்ட கையன் செங்கோடு சக்கரம் ஏந்தும் கண்ட கையன் பங்கைய கண்ணானை பாடலோரம் பாவாய் பங்கைய கண்ணானை பாடலோரம் பாவாய். ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्. आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिबलं प्रणमामि मूर्ध्ना. नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ती सोच्छिष्टायां सृजनिगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमइदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணி திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமணன்ய சரண சரணம் பிரபத்யே. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். எங்களை முன்னமெழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய்
செங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். ஒரு ஸ்ரீவைஷ்ணவனா இருக்கிறவன், சரணாகதி செய்தவன் எந்த இடத்துல வாசம் பண்ணணும் அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் எடுத்து காண்பிச்சிருக்க. இதுக்காகவே ரகசிய திரைசாரத்துல ஸ்தான விசேஷாதிகாரம் ஒரு அதிகாரம் இருக்கு. ஸ்தான விசேஷம், இருக்க வேண்டிய ஸ்தானம், இருக்க வேண்டிய இடம் எது அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கு ஒரு அதிகாரமே இருக்கு. நமக்கு எந்த இடம் யோக்கியமானதோ அதை தேர்ந்தெடுத்து அங்க போய் இருக்கணும். ஏன்னா இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய சுபாவம் மாறி போகும். மனுஷருடைய சுபாவம் எல்லாமே அவ இருக்கிற இடத்தை பொறுத்து அமையும். அவர்களை சுற்றி எந்த மாதிரி மனுஷா இருக்காளோ அதை பொறுத்து அமையும். அதுக்காக சரணாகதி பத்தி சொல்லி முடிச்ச உடனே இந்த அதிகாரத்தை விசேஷமா சாதிக்கிறார். தர்மசாஸ்திரங்கள்லயாமே இந்த விஷயம் இருக்கு. ஒரு ஆச்சாரத்துல இருக்கக்கூடிய பிராமணன் எந்த இடத்துல வாசம் பண்ணணும் அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்கார். யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கார். ஏகாந்தமான இடத்துல வாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கா அவெல்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டானா, 10 பேரோட சேர்ந்திருந்து வம்படிக்கிற இடம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்க கூடாது. நமக்கு ஏகாந்தமாக நித்தியகர்மானுஷ்டானங்கள் பண்ண ஏற்றதா எந்த இடம் இருக்கோ அந்த இடத்துல இருக்கணும். எந்த இடத்துல மான்கள்லாம் இருக்கோ அங்க இருக்கணும் அப்படின்னு யாஜ்ஞவல்க்யர் சொல்லியிருக்க. சாத்விகமான இடம் அப்படின்னு அர்த்தம். சுவாமி தேசிகன் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, எத்திர ஏகாந்தியம் பவதி பகவத்பாத சேவார்ச்சனாதேஹே எத்திர ஏகாந்திய வியவசிததியஹ யஸ்ய கஸ்யாபி லாபஹ எத்திர ஐகாக்ரியம் பவதி அப்படிங்கிற. எந்த இடத்துல மனசு ஒருமிச்சு நிற்குமோ, எந்த இடத்துல இருந்தால் மனசுக்கு ஏகாகிரத்துவம் கிடைக்குமோ அந்த இடத்துல வாசம் பண்ணணும். எந்த இடத்துல இருந்தால் பகவத் அர்ச்சனம், பகவத் பூஜனம் அப்படிங்கலாம் நன்னா நடக்குமோ அந்த இடத்துல வாசம் பண்ணணும். 10 பேரோட சேர்ந்து இருந்து ஓயாத பேசின்னு இருந்து இல்ல வேற ஏதாவது காரியம் செஞ்சுட்டு இருந்து பிரவൃத்தியிலேயே போகும், சாத்விக பாவம் கிடைக்காது. அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அரதிஹி ஜனசம்சதி அப்படின்னு சொல்றது, ஜனங்களுடைய கும்பல்ல அரதிஹி, அங்க ஆசை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அந்த ரீதியில எத்தனை ஐகாகிரியம் பவதி, எந்த இடத்துல பகவத் சேவை நடக்கிறதுக்கு, பகவத் அர்ச்சனம் நடக்கிறதுக்கு மனசு ஏகாந்தமா நமக்கு இருக்க முடியுமோ அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னார். அடுத்தது 2வது ஒன்று சாதிக்கிறார். எத்திர ஐகாந்திய வியவசிததியா எஸ்ய கஸ்யாபி லாபா அப்படிங்கிற. எந்த இடத்துல ஒரு பரமைகாந்தியா இருக்கிறவன் எவனாவது ஒருத்தன் இருந்தான்னா போரும் அந்த இடத்துல வாசம் பண்ணலாம் அப்படிங்கிற. நாம இருக்கக்கூடிய இடம் நமக்கு ஏகாந்தமா இருந்தா போராது, பரமைகாந்திகள் உகந்த இடமா இருக்கணும், பாகவதர்கள் இருக்கக்கூடிய இடமா இருக்கணும். வாசஸ்தானம் ததிக கிருத்தினாம் பாதி வைகுண்டகல்பம் பிராயோதேசா முனிபிருதிதாக பிராயி கௌசித்யவந்தா என்ன ஸ்லோகம். அப்படிப்பட்ட ஒரு இடம் கிடைச்சதுன்னா, பாகவதர்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் கிடைச்சதுன்னா அது திவ்ய தேசங்களையெல்லாம் காற்றும் உயர்ந்ததாக வைகுண்டத்துக்கு சமமா இருக்குமா. எப்பவுமே நம்முடைய பிரவൃத்தியை நிர்தாரணம் பண்றது யார் அப்படின்னு கேட்டா நம்மளை சுத்தி இருக்கிறவா. நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 10 பேர்கள், அவளை வச்சுதான் நம்மளுடைய காரியங்கள்லாம் அமையும். இங்கிருந்து ஆத்திலிருந்து கிளம்புறோம், வேற ஏதோ காரியமா ஆத்திலிருந்து கிளம்பும் போது பக்கத்துல ஒருத்தர் இல்ல பக்கத்துல ஒரு 2 பேர், நாங்கெல்லாம் கோயிலுக்கு போக போறோம், நீ கோயிலுக்கு வரையா அப்படின்னா அந்த காரியத்தை விட்டுட்டு நம்ம கோயிலுக்கு போடுவோம். இல்ல இங்கிருந்து கோயிலுக்கு போனோம் கிளம்புறோம், கிளம்பும்போது நான் கடைக்கு போறேன், நாங்களாம் நீ கடைக்கு வரையா அப்படின்னு கேட்டா அப்ப நம்ம கோயிலுக்கு போறதை விட்டுட்டு கடைக்கு போயிடுவோம். பல சமயங்கள்ல பார்த்தோம்னா நம்மளுடைய பிரவൃத்திகளை எல்லாம் அவாதான் தீர்மானம் பண்றா, சுத்தி இருக்கிறவர்கள் தான் தீர்மானம் பண்றா. அவளுக்கு ஏத்த மாதிரி தான் நம்மளுடைய நடையோ, நம்மளுடைய உடையோ, நம்மளுடைய பாவனையோ எல்லாம் இந்த சமுதாயத்துக்கு ஏத்த மாதிரி அமையுது. அப்ப நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் நல்ல சமுதாயமா இருந்ததுன்னா, அப்போ பாகவத சமுதாயமா இருந்தா அப்போ நாமளும் பரம பாகவதால இருக்க முடியும். அதனாலதான் எத்திர ஐகாந்திய வியவசிததியா எஸ்ய கஸ்யாபி லாபாங்கிற. யாராவது ஒருத்தன் கிடைச்சா கூட போரும்.
பகவானே இருக்கிற இடத்தை காட்டிலும் வசதி எதுன்னு கேட்டா பரமேகாந்தியா இருக்கக்கூடிய பாகவதன் ஒருத்தன் கிடைச்சான்னா போதும், அவன் இருக்கிற இடம் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது, அந்த இடத்துல தான் வாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்க. இது பெரிய சாஸ்திரார்த்தம். ஏன்னா நாம பத்திரமா இருக்கோம்னு அர்த்தம். பாகவதர்களோட கூட இருந்தா பத்திரமா இருக்கும், நம்ம மனசு சரியான வழியில போக முடியும் அப்படின்னு ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அப்ப எப்படி வேணா இருக்கலாம், என்னை யாரும் கேட்க முடியாது அப்படிங்கிற நிலைமை வந்ததுன்னா அப்போ இந்த தனியா இருக்கிறது கூட ஆபத்து தான். பாகவதாவோட கூட இருக்கிறது தான் இன்னைக்குமே நமக்கு ஒரு பாதுகாப்பான அமையும். அதனால்தான் அமலன் ஆதிவிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் அப்படிங்கிறது. பெருமாள் பண்ண பெரிய உபகாரம் என்ன அப்படின்னு கேட்டா பாகவதர்களோட நம்ம சேர்த்து வச்சதுதான் பெரிய உபகாரம். பெருமாளோட சேர்ந்து இருக்கிறத காட்டிலும் அவர்களோட சேர்ந்து சகவாசம், கூட இருந்து வாசம் பண்ண முடியும், சன்லாபம், அவர்களோட வார்த்தை சொல்ல முடியும். இப்படி பண்ணி வச்சிருக்கிறதான் நமக்கு பண்ண பெரிய உபகாரம். அதனால்தான் நாம் பாகவதர்களாக, நாம் வைஷ்ணவர்களாக இருக்க முடியும். அதனால இந்த பாகவத சம்சர்க்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அபீதிஸ்தவத்துல ஸ்ரீரங்கம் ரங்கநாதன ஸ்தோத்திரம் பண்ணும்போது கதாச்சித் அபி ரங்கபூரசிக எத்திர தேசே வசி त्वदेक नियताशयः त्रिदशवन्दितो वर्तते तत् अक्षत तपोवनं तव च राजधानी स्थिरा सुखस्य सुखमास्पदம் சுச்சரிதஸ்ய துர்க்கம் மகத். அழகா சாதிக்கிறார். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதன், அவனுக்காக ஸ்தோத்திரம். இந்த ரங்கநாதனை ஸ்ரீரங்கத்தில் ஏழை பண்றதுக்காக இந்த ஸ்தோத்திரம் வந்தது. அப்போ அழகா ஒரு விஷயம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ரங்கபூரசிக ஏன்னா ரங்கநாதனே உன்னை மனசுல வச்சுட்டு இருக்கக்கூடிய பரம பாகவதன் ஒருத்தன் எந்த இடத்துல இருக்கானோ அதுதான் உயர்ந்த திவ்ய தேசம். ஸ்ரீரங்கத்தை விட உயர்ந்த திவ்ய தேசம், நீ இருக்கக்கூடிய இடத்தை விட உயர்ந்த திவ்ய தேசம் அதுதான். தத்து அக்ஷத தபோவனம், அதுதான் உயர்ந்த தபோவனம். தவச்ச ராஜதானி ஸ்திரா, உன்னுடைய ஸ்திரமான ராஜதானி அது. ரங்கநாதனே ஸ்ரீரங்கத்தில் இல்லையா, ரங்கநாதனே இவர்கள் எந்த இடத்துல இருக்காளோ அங்கதான் இருக்கானா, அதுதான் அவனுடைய தலைநகரமா. நாம நினைச்சுட்டு இருக்கோம் திவ்ய தேசங்கள் 108 திவ்ய தேசங்கள்லயும் பிரதானமானது ஸ்ரீரங்கம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா ஸ்ரீரங்கம் ரங்கநாதனுக்கும் எது பிரதானம் அப்படின்னு கேட்டா பரம பாகவதரா இருக்கிறவர் எந்த ஊர்ல இருக்காரோ அதுதான் அவருக்கு பிரதானமா. ஸ்ரீரங்கம்ங்கிறது கூட அவருக்கு வந்துட்டு போற இடமா, அது ஸ்திரமான ராஜதானியா. சுகஸ்ய சுகம் சுச்சரிதஸ்ய துர்க்கம் மகது, அந்த விஷயத்தை தான் சொல்ல வந்தேன். சுச்சரிதஸ்ய நல்ல வைஷ்ணவ ஆச்சாரத்துக்கு, நல்ல பாகவத தன்மைக்கு துர்க்கம்னா கோட்டைன்னு அர்த்தம். பெரிய கோட்டை இது, கோட்டையில் இருக்கிறதுக்கும் பாதுகாப்பா இருப்போம் அப்படின்னு அர்த்தம். அதனால பாகவதர்கள் நடுவில் இருக்கிற வரைக்கும் நாம கோட்டையில் இருக்கோம், நாம பாதுகாப்பா இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட இடத்துல தான் வாசம் பண்ணணும். அப்படிப்பட்ட பாகவதர்களால தான் அந்த திவ்ய தேசத்துக்கே ஒரு பெருமை. ஒரு திவ்ய தேசத்துக்கு பெருமையே பெருமாளை காட்டிலும் பாகவதர்களா. ஒரு புண்ணிய தீர்த்தத்துக்கு பெருமை அங்க இருக்கக்கூடிய பெருமாளாலேயோ இல்ல புண்ணிய தீர்த்தத்தாலேயோ கூட அவ்வளோ கிடையாது. அந்த புண்ணிய தீர்த்தத்துல பாகவதர்கள் நிறைய பேர் வந்து ஸ்நானம் பண்ணபடினால அந்த தீர்த்தத்துக்கு பெருமையா. இன்னும் சொல்ல போனால் பெருமாளுக்கே பெருமை என்ன அப்படின்னு கேட்டா பாகவதர்கள் நிறைய பேர் மங்களாசாசனம் பண்ணால் அதுதான் அவருக்கே பெருமை. அப்படிதான் எல்லா சாஸ்திரங்களுமே இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துல பார்த்தோம்னா விதுரர் தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு வந்தார். அப்போ விதுரர் ரொம்ப நாள் தீர்த்த யாத்திரை பண்ணார். வடக்கேன்னு வந்து தெற்கெல்லாம் வந்து தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறம் ஹஸ்தினாபுரத்துக்கு திரும்பி போறார். அப்போ தர்மபுத்திரர் வந்து விதுர குசல பிரச்சனை பண்றார். அவர் தீர்த்த யாத்திரை முடிஞ்சு வந்த உடனே அவர் வரிசையே நிறைய கதை நடந்தது. அவர் வரிசை உத்தவரை பார்த்தார். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டார். அவர் ஒரு அப்புறம் போய் மைத்ரேயர்கிட்ட போய் உபதேசங்கள்லாம் கேட்டுட்டு தான் வர்றார். அவர் தீர்த்த யாத்திரை முடிச்சுட்டு வரார் அப்படிங்கிறத கேட்டு தர்மபுத்திரர், அவருடைய சித்தப்பா தான் விதுரர், ஆனால் தன் சித்தப்பாவான விதுரருக்கு வேண்டிய உபச்சாரங்கள்லாம் பண்ணார். அவருக்கு ஆகாரங்கள்லாம் ஆனப்புறம் மெதுவா விசாரிக்கிறார். குசல பிரஷ்னம், சௌக்கியமா இருக்கீரா, தீர்த்த யாத்திரை நன்னா நடந்ததா, இன்னும் குசல பிரஷ்னம் பண்ணணும். அப்ப தர்மபுத்திரர் ரொம்ப அழகா குசல பிரஷ்னம் பண்றார். தீர்த்த யாத்திரையெல்லாம் நன்னா நடந்ததா, எந்த எந்த திவ்ய தேசத்துக்கு போனோங்கோ, எந்தெந்த இடத்துல போய் தீர்த்தத்துல ஸ்நானங்கள்லாம் பண்ணுங்கோ இன்னும் கேட்கணும். அப்ப அழகா சொல்றார், எந்தெந்த தீர்த்தத்தை நீங்க போய் தீர்த்தமாக்கினங்கோள் அப்படின்னு கேட்கிறார். எந்தெந்த நதியெல்லாம்
தீர்த்தமாக்கினங்கோ. தீர்த்தம் அப்படின்னா பரிசுத்தம்னு அர்த்தம். எதை எதை பரிசுத்தமாக்கினங்கோங்கிற, அதாவது விதுரர் போய் தீர்த்த யாத்திரை பண்ணினவே தான் அந்த தீர்த்தத்துக்கு பரிசுத்தியார் தான். கங்கா நதியோ யமுனா நதியோ அதுக்கு பெருமை என்னன்னு கேட்டா பரம பாகவதர்கள்லாம் அதுல போய் ஸ்நானம் பண்ணியிருக்காள் அப்படிங்கிறது தானா. புராணம் பல இடத்துல சொல்ற வழக்கம். அந்த மாதிரி ரீதியில விதுரர் போய் தீர்த்தங்களை தீர்த்தமாக்கினார் அப்படின்னு சொல்ற மாதிரி திவ்ய தேசங்களை திவ்ய தேசம் ஆக்கிறதோ இல்ல நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு ஒரு உயர்த்தியை கொடுக்கறதோ எல்லாமே பாகவதர்கள் தான். அதனால பாகவத சம்சர்க்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லணும். அதைத்தான் திருப்பாவை எடுத்து சொல்றது. அதைத்தான் சுவாமி தேசிகன் பல இடங்கள்ல சொல்லியிருக்கார். தேனார் கமல திருமகள்நாதன் திகழ்ந்துரையும் வானாடு உகந்தவர் வையத்து இருப்பிடம் வந்தரும காணார் இமயமும் கங்கையும் காவிரியும் கடலும் நானா நகரமும் நாகமும் கூடிய நன்னிலமே. கங்கை காவிரி கடல் இதெல்லாம் இங்க இருக்குங்கிறார். எங்கன்னு கேட்டா வானாடு உகந்தவர் வையத்து இருப்பிடம். அந்த இடத்துல பாகவதர்கள் எங்க இருக்காளோ அந்த இடத்துல தான் கங்கை இருக்கு, அங்கதான் காவிரி இருக்கு அப்படின்னு சாதிக்கிற. இப்போ அந்த பாகவத சம்சர்க்கம் அத்தனை விசேஷமா இருக்கிறபடினாலதான் திருப்பாவையில இத்தனை பாட்டு இருக்கு. 15 பாட்டு மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் 16வது பாட்டுல கூட நந்தகோபனை எழுப்புறார், 17வது பாட்டுல பலராமனை எழுப்புறார், 18வது பாட்டுல நப்பின்னை பிராட்டி எழுப்புறார். இப்படிதான் போறது. கிருஷ்ணனுக்கு அப்படின்னு தனியா வரக்கூடிய பாசுரங்கள் குறைவாதான் இருக்கு. பாகவதர்களுக்கு கிருஷ்ணனை சேர்ந்தவர்களுக்கு அப்படின்னு வர பாசுரங்கள் நிறைய இருக்கு. அதுலயும் ஆயிரகுல பெண்கள் ஒருத்தியும் எழுப்புறதாக இருக்கக்கூடிய 10 பாட்டுல இப்போ 9வது பாட்டு உங்கள் புழக்கடை அப்படிங்கிற பாசுரம். நீ ஒரு பாட்டு பாக்கி இருக்கு. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் அப்படின்னு ஒரு பெண்ணை எழுப்புறாள். இவள் உங்களையெல்லாம் நான் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுத்துட்டு இருக்காள். மறுநாள் கார்த்தால சீக்கிரம் எழுந்துக்கணும், எழுந்து யமுனா நதியில போய் ஸ்நானம் பண்ணணும், விரதம் இருக்கணும். தூங்கி போயிட்டா என்ன பண்றதுன்னு ஒரு பயம் உண்டு. அப்ப இவ சொன்னாலாம் நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம், உங்களையெல்லாம் கார்த்தால நான் முதல்ல வந்து எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவ தூங்கிட்டு இருக்கா. இவளை வந்து எல்லாரும் எழுப்ப வேண்டியதா போயிடுச்சு. அதான் சொல்றாள், எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்க. எங்களை எழுப்புறேன் அப்படின்னு நன்னா வாய் பேசினியே, வாய் பேசும் நங்காய். அதான் வாய்ப்பேச்சு மாத்திரம் இருக்கு, செயல்ல இல்ல. நன்னா வாய் பேசுற அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, என்ன அர்த்தம், ஒன்றும் காரியத்துல இல்ல என்ன அர்த்தம். இந்த மாதிரி எங்களை எழுப்புறேன்னு சொல்லிட்டு வந்து படுத்துட்டு இருக்கியே அப்படின்னு அவளை எழுப்புறாள். அவதான் தூங்கிட்டு இருக்காளேன்னு அவளை விட்டுட்டும் போக முடியாது. எத்தனையோ வேடிக்கைகளும் திருப்பாவையில் இருக்க மாதிரி இதுவும் இருக்கு. அழகா பார்த்தோம், கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. நான் ஒருத்தைய பார்த்து, கும்பகர்ணனே உங்ககிட்ட தோத்துட்டானான். அது மாதிரி எங்களை எழுப்புறேன்னு வாய் பேசினியே. அப்போ வாய் பேசும் நங்காய். பொதுவாகவே பெண்களுக்கெல்லாம் வாய்ப்பேச்சு அதிகம் அப்படின்னு சொல்லுவா. வாய்ப்பேசும் நங்காய், நிறைய வாய்ப்பேச்சு பேசுறாள் அப்படின்னு. அவ ஒரு கேள்வி கேட்ட, பெண்கள் எல்லாம் குறைவாக பேசும் மாதம் இது அப்படின்னு கேட்குற, எந்த மாசத்துல அவர்கள் எல்லாம் குறைவா பேசுவா அப்படின்னு கேட்டார். எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சா. அதுல ஒரு கெட்டிக்காரன் ஒருத்தன் இருந்தான். அவன் சொன்னான் பிப்ரவரி மாசம் தான் குறைவா பேசுவா அப்படின்னா. ஏன்னு கேட்டார். அதுல 28 நாள் தானே பேச முடியும் அப்படின்னா. அதை காண்பிக்கிறதாவும் இருக்கு இது. ஆனா உண்மையில என்னன்னா வெறும் வாய்ப்பேச்சு இருந்தால் அது உதவாது அப்படிங்கிறத காண்பிக்கிற மாதிரி இருக்கு. எங்களே முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் அப்படின்னு அவளையும் கூட்டி எழுப்புறதாக இந்த பாட்டு. காலையில எழுந்துக்கிறதுக்கான சமயம் ஆயிடுத்து என்பதை காண்பிப்பதற்காக சில அடையாளங்களை எல்லாம் சொல்றது உண்டு. புல்லும் சிலம்பினகான் அப்படின்னு பார்த்தோம், பக்ஷி சப்தங்கள்லாம் இருக்குன்னு. அதே மாதிரி இந்த பாட்டுல சொல்லக்கூடிய அடையாளம், உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான். தாமரை பூ மலர்ந்துருத்து, ஆம்பல் பூ மூடிடுத்து. இது உதயத்துக்கான ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை அழகா எடுத்து சொல்றான். தாமரை பூ மலர்ந்துருத்துங்கிறத எங்க பார்த்தங்கோ நீங்கோ அப்படின்னு கேட்டா அவகிட்ட வேடிக்கையா சொல்றா, எங்கேயும் போய் பார்க்கல, உங்காத்து பழக்கடையில தான் பார்த்தோம். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நாங்க வெளியில எங்கேயும் பார்த்துன்னு வரல.
உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியல், உங்கள் அகத்துல புழக்கடையில தோட்டத்துல அவாம் அவாத்துல புழக்கடை, அங்க ஒரு தோட்டம் இருக்கு, அந்த தோட்டத்துல ஒரு வாவி இருக்கு, கிணறு இருக்கு, அதுல செங்கை நீர் வாய் நிகழ்ந்து, அதுல செங்கை நீர் புஷ்பம் வாய் மலர்ந்திருக்கு. ஆம்பல் வாய் கும்பினகான், ஆம்பல் புஷ்பம் வாய் மூடி இருக்கு. சூரியோதயத்தை மூடிடும், இது சூரியோதயத்துல திறக்கும். அதையே அடையாளமா எடுத்து சொல்ற, வெளியில எங்கேயும் போலமா உங்காத்த வந்துக்கிறோம், உங்காத்துல தாமரை பூவே அடையாளமா சொல்றோம் என்றார். குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டேன், புஷ்பங்கள்லாம் கூட அழகா வாய் திறந்துருக்கு. இன்னும் நீ கண் திறக்க வேண்டாமா? புஷ்பம் கண் திறந்துருக்கு. மூட வேண்டிய சமயத்துல மூடரு, திறக்க வேண்டிய சமயத்துல திறக்கு. யாரும் சொல்லித்தர வேண்டாம். பத்மாதிஷு பிரபோத சம்மீலனவத்து அப்படிங்கிறார் கௌதமர். தாமரை பூ மலர்றதுக்கு நாம கையை பிடிச்சு மலர வைக்க வேண்டாம். சூரியனை பார்த்தா தானா மலரும். பறவைகள்லாம் நாம் எழுப்ப வேண்டாம், சூரியோதயத்துக்கு முன்னாடி தானா எழுந்துக்கும். ஆனா இந்த மனுஷனை தான் எழுப்புறதுக்கும் படாபாடப்பட வேண்டி இருக்கு, தூங்க வைக்கிறதுக்கும் படாபாடப்பட வேண்டி இருக்கு. சில பேருக்கு தூக்கமே வரமாட்டேங்கிறது, அதுக்காக மாத்திரைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் வாயில போட்டு தூக்கம் வருமானு பார்த்துட்டு இருக்கா. ஆனா இயற்கையா நடக்கிறதெல்லாம் அழகா நடந்துட்டு இருக்கு சகல ஜந்துகளுக்கும், மனுஷனை தவிர. இப்போ உங்காத்து புழக்கடையில் தாமரைப்பூ கூட கண் மலர்ந்துருத்தே. தாமரைப்பூ என்ன சொல்றதா? தான் மலர்ந்திருந்து நான் மலர்ந்துட்டேன், என்னை கொண்டு போய் பெருமாள் திருவடியில சமர்ப்பியுங்கோள் அப்படிங்கிறதா. ஆம்பல் மூடி நிறுத்தும். ஆம்பல் என்ன சொல்றதா? நேற்று ராத்திரி நான் மலர்ந்து இருந்தேன், அப்ப கொண்டு போய் என்னை பெருமாள் திருவடியில சமர்ப்பிக்கலையே நீங்க அப்படின்னு ஒரு கோபத்தினால அது மூடி நிறுத்தான். புஷ்பங்கள் இருக்கிறதே அதுக்காக தான், பகவானுக்காக தான் இருக்கான். அது அதை காண்பிக்கிறதா. என்னை ஏன் சமர்ப்பிக்கலங்கிறது இது. என்னை சமர்ப்பிச்சிடும், நான் தயாராயிருக்கேன் அப்படின்னு அதுக்காகவே மலர்றதான். திருவங்கியாழ்வார் சொல்றார், கள்ளார் துழாயும் கனவலரும் கூவிளையும் முள்ளார் முளரியும் ஆம்பலும் முன் கண்டக்கால் புல்லாய் ஓர் ஏனமாய் புக்கிடந்தான் பொன்னடிக்கென்று உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமா கொள்ளோமே அப்படிங்கிற. ஒரு புஷ்பத்தை பார்த்தா உடனே பகவத் சிந்தை வரணுமா? நல்ல திருத்துழாயோ இல்ல நல்ல தாமரை பூவோ இல்ல வேற நல்ல புஷ்பங்களையோ எதை பார்த்தாலும் உடனே மனசுனால சமர்ப்பிச்சுடுவான் பெருமாளுக்கு. அதை இந்த புஷ்பத்தை பெருமாளுக்கு புக்கிடந்தான் பொன்னடிக்கு என்று உள்ளாதார் அப்படி நினைக்கலைன்னா அது என்ன மனசுங்கிறார். புஷ்பத்தை பார்த்த உடனே எம்பெருமானுக்குன்னு சமர்ப்பிக்க தெரியலைன்னா அப்போ உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமா கொள்ளோமே, அது என்ன மனசு? என்ன ஆனாலும் ஒரு விகாரமே இல்லாத ஒரு மனசு. பெருமாளை சேவிச்சா கூட மனசுல ஒரு பாவமும் இல்லை அப்படின்னா அது என்ன மனசு அப்படிங்கிறார் தொண்டர்புடியாழ்வார். உள்ளமே வலியை போலும் அப்படிங்கிறார். ஒருவனென்று உணர மாட்டாய், ரொம்ப நீ வலியா, நீ என்ன மரமா, நீ என்ன இரும்பா? பகவான் நேரம் நிற்கும் போதே அவனை புரிஞ்சிக்க முடியலையே, உன்னால அவனுடைய காருண்யத்தை தெரிஞ்சுக்க முடியலையே, அப்படியே இரும்பு போல நிக்கிறிய, உருக வேண்டாமாங்கிற. அந்த ரீதியில புஷ்பத்தை பார்த்த உடனே சமர்ப்பிக்க வேண்டாமா? அப்படி இல்லாட்டா அது என்ன மனசு அப்படிங்கிற. புண்டரீக முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு ரிஷி. அவர் ஒரு சமயம் இப்படி நடந்து போயிட்டே இருந்தார். திருக்கடன்மல்லை பக்கமா போயின்னு இருக்கார், மகாபலிபுரம் பக்கமா போயின்னு இருக்கார். அங்க ஒரு குளத்துல ஒரு பெரிய தாமரை பார்த்தார். அது சகசிரபத்திர தாமரை, 1000 இதழ் கொண்ட ஒரு பெரிய தாமரை, அபூர்வமான வஸ்து. இது புஷ்பங்களுக்குள்ளேயே தாமரை பூ தான் ரொம்ப விசேஷமானது. அதுலேயும் சகசிரபத்திரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. 1000 இதழ் கொண்ட தாமரை பூ அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. அதாவது எத்தனைக்கு எத்தனை இதழ் அதிகமோ அத்தனைக்கு அத்தனை விசேஷம். அப்போ அந்த தாமரை பூவை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதை கையில எடுத்துட்டு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு நினைச்சுட்டார். அடுத்த க்ஷணம் நினைச்சுட்டார். இந்த புஷ்பத்தை கையில எடுத்துட்டு விட்டார். கஜேந்திரன் கையில புஷ்பத்தை எடுத்துட்டா மாதிரி அவர் கையில எடுத்துட்டு விட்டார். பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னா பெருமாள் எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தா பக்கத்துல பெரிய சமுத்திரம் இருந்தது. சமுத்திரத்தில் தான் பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு தெரியும் அவருக்கு. அதனால சமுத்திரத்துல இருக்கிற பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுடலாம் அப்படின்னு சமுத்திரத்துல பார்த்தார். ஆனா கண்ணுக்கு தெரியல பெருமாள். அபாரமான இந்த சமுத்திரத்துல கரையே தெரியாம இருக்கச்சு பெருமாள் எங்கேயோ இருக்க அப்படிங்கறது மாத்திரம் நிச்சயம். அவருக்கோ இந்த தாமரைப்பூ இப்ப சமர்ப்பிக்கணும்னு ஆசை இருக்கு. அதனால பெருமாளை இப்ப வரவழைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு பார்த்தார். இந்த சமுத்திரத்துல ஜலத்துல பெருமாள் இருக்கார். இந்த ஜலத்தை வாரி இறைச்சிட்டோம்னா பெருமாள் நாம சேவிச்சுடலாம்.
அவருக்கு அதை சமர்ப்பிச்சுடலாம் அப்படின்னு நினைச்சார். சரி, தன் கையினாலே சமுத்திர ஜலத்தை வாரி இறைக்க ஆரம்பிச்சுட்டார். உட்காந்து கையினாலே எடுத்து வாரி இறைச்சின்னு இருக்கார். இவர் என்னைக்கு வாரி இறைச்சு, என்னைக்கு சமுத்திர ஜலம் தீர்ந்து, என்னைக்கு அதுல பெருமாள் சேவையாவார், இது நடக்கிற காரியமே இல்லை அப்படிங்கறத அவர் மனசு நினைக்க முடியலையா. ஏன்னா மனசுல அத்தனை பிரேம பாவம் இருந்தபடினால, இது பெருமாளுக்கு எப்படியாவது சமர்ப்பிச்சுடணும் அப்படிங்கிறபடினால ஒரு அஜ்ஞானம் வந்து கடலை வாரி இறைக்க ஆரம்பிச்சுட்டார். கையினாலேயே பெருமாளை சேவிக்கணும், இந்த புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது தவிர வேற எண்ணம் இல்லை. இவர் இப்படி பண்ணிட்டே இருக்கிறத பார்த்து திடுக்கிட்டு போனவர் பெருமாள் நாராயணன் தான். இல்லை, இப்படி ஒருத்தர் இருக்காரு, புஷ்பத்தை சமர்ப்பிங்கிறதுக்காக சமுத்திரத்தை வாரி இறைச்சிட்டு இருக்கிற கைகள்னால இது நடக்கிற காரியம் இல்லையே நினைச்ச பெருமாள் என்ன பண்ணார், இவருக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக இவர் ஒரு ரூபத்தை எடுத்து நாங்க வந்தார். ஒரு வயசானவரா ஒரு ரூபத்தை எடுத்து நாங்க வந்தார். எதுவா இவர்கிட்ட வந்து கேட்டார், மகரிஷியே என்ன பண்ணிட்டு இருக்கீர் அப்படின்னா, சமுத்திரத்தை வாரி இறைச்சின்னு இருக்கேன், உள்ள பெருமாளை சேவிக்க போறேன் அப்படின்னா, ரொம்ப நாளா இறைச்சின்னு இருக்கீரே, ஆகாரம் பார்த்துக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டார். இல்ல, பெருமாளை சேவிச்சுட்டு புஷ்பத்தை சமர்ப்பிச்சுடணும், அப்புறம் பார்த்துக்கலாம்னு. வேண்டாம், நீங்க உள்ளுக்குள்ள போய் பக்கத்துல நகரம் இருக்கு, ஊர் இருக்கு, அந்த ஊருக்குள்ள போய் பகவதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லி உஞ்சவருத்தியோ ஏதோ ஒன்று பண்ணி ஆகாரம் பண்ணிட்டு வந்துருங்க, வந்த அப்புறம் இங்க பாக்கி பெருமாளை சேவிச்சுக்கலாம் அப்படின்னா மாட்டேன்னு விட்டார். சமுத்திர ஜலம் அதிகமாக போயிடுச்சுன்னா என்ன பண்றது, நான் ஜலம் மொத்தத்தையும் இறைச்சிட்டு அதுக்கப்புறம் போய் ஆகாரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னார். பெருமாள் சரி, வேற வழி இல்லாமல் அவர்கிட்ட சொன்ன, ஒண்ணு பண்ணுங்க, நான் உங்களுக்கு பதிலாக நான் வாரி இறைச்சிட்டு இருக்கேன், நீங்க உள்ளுக்குள்ள போய் ஆகாரத்தை பார்த்துன்னு வந்துருங்க, போய் நீங்க பிக்ஷை எடுத்து ஆகாரம் பண்ணிட்டு வந்துருங்க, அது வரைக்கும் நான் இறைச்சின்னு இருக்கேன். கட்டாயம் செய்யான்னு கேட்டார். சரி செய்கிறேன்னு விட்டார் பெருமாள். இவரை நம்பி மகரிஷியானவர் இவர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இவர் கிராமத்துக்குள்ள போயிட்டார். அப்போ பெருமாள் சமுத்திர ஜலத்தை வாரி இறைச்சாராம். இது பெருமாளே வாரி இறைச்சா கூட அந்த சமுத்திர ஜலம் தீராது, அவ்வளோ ஜலம் இருக்கு. அவர் போய் ஆகாரத்தை முடிச்சுன்னு திரும்பி வந்து பார்த்தா இவரை காணும். எங்க இவரை காணுமே அப்படின்னு பார்த்தா பெருமாளே சேவை சாதிச்சாராம் அந்த இடத்துல. அந்த சமுத்திர தீரத்துல பெருமாளே சேவை சாதிக்கிறார். என்ன சேவிக்கணும் தானே இத்தனை பாடுபடுறது, அதனால தானே கருணையினால வந்து பெருமாள் சேவை சாதிச்சாராம். அவர் திருக்கடன்மலையில பெருமாள் எழுதிருக்கார், தலசேன பெருமாள். அந்த திவ்ய தேச சரித்திரம் இது. அதனால புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும் அப்படின்னா இப்ப பெருமாளே வந்து வாங்கிப்பார். அந்த மனசுல அந்த எண்ணம் இருந்தா போரும், பெருமாளே வந்து தானா வாங்கிப்பார். கஜேந்திரனும் அப்படிதானே, புஷ்பத்தை கையில எடுத்துன்னு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அவர் ஆதி மூலமே சப்தம் போடுறார். யானையும் தன் காலை நீட்டி நிகழ்ச்சி அதனுடைய காலை முதரப்பட்டு இழுத்துன்னு இருக்கு ஜலத்துக்குள்ள. ஜலத்துக்குள்ள முதனை இருக்கு, கரையில ஆணை இருக்கு, அதனுடைய ஒரு கால் ஜலத்துக்குள்ள இருக்கு, அந்த காலை முதல்ல பிடிச்சிட்டு இருக்கு. கரையில வந்தா யானைக்கு பலம் அதிகம், ஜலத்துக்குள்ள இருந்தா முதலைக்கு பலம் அதிகம். இது ரெண்டும் இல்லாம ரெண்டும் கட்டானா இருக்கு, மாத்தி மாத்தி இழுத்துன்னு இருக்கு. இப்படியே 1000 வருஷ காலம் இருந்துதான் இந்த முதலையும் ஆணையுமா இழுத்துன்னு இருக்கு. 1000 வருஷ காலம் இருக்கு. 1000 வருஷ காலத்துக்கு அப்புறம் தான் ஆதி மூலமேன்னு கத்துறது. அது கத்தின உடனே பெருமாள் ஓடி வந்துட்டார், அடுத்த க்ஷணம் வந்துட்டார், அதிவேகமா ஓடி வந்துட்டார். அப்போ 1000 வருஷ காலம் இழுத்துட்டு இருக்கும் போதும் அந்த ஆணையானது தன் கிட்ட இருக்கிற தாமரப்பூவை விடலையா. கையில ஒரு தாமரப்பூவை பறிச்சு வச்சுட்டு இருந்து அந்த தாமரப்பூவை கீழே போடலாம் இல்லையோ, அது கீழே போடவே இல்லை. ஏன்னு கேட்டா அது பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு வச்சுட்டு இருக்காது. அதனால ஆதி மூலமேன் கத்தத்தை விட பெருமாள் வந்த உடனே அவன் திருவடியில கொடுக்கறதாம், அவனுக்கு கையில இந்த தாமரப்பூவை கொடுக்கறதாம் ஆணை. உக்ஷிப்ய சாம்புஜகுரம் குரு உக்ஷிப்ய சாம்புஜகரம் கிரமாக கிருச்சாத்து நாராயண அகில குரு பகவன் நமஸ்தே. கையில தாமரப்பூவோடு கூட நாராயணான்னு கத்தி பெருமாள் வந்த உடனே அவர்கிட்ட இந்த தாமரப்பூவை நீட்டித்தான். அப்போ பெருமாளும் இன்னொரு தாமரப்பூவை நீட்டினார் அப்படின்னு வேடிக்கையா சொல்றார். என்னன்னு கேட்டா தன்னுடைய திருக்கையை நீட்டினாராம். அவர் கையின் தாமரப்பூ மாதிரி இருக்கு. இந்த தாமரப்பூவை வாங்கிக்கிறதுக்கு இன்னொரு தாமரப்பூவை நீட்டினார், கையினாலே வாங்கிட்டார். அதுதான் அழகான விஷயம். 1000 வருஷ காலம் காலில் முதலை பிடிச்சு இழுத்துட்டு இருக்கு, ரத்தம் கொட்டிட்டு இருக்கு, வலியா இருக்கு, துடிப்பா இருக்கு, உயிர் போகுமா இருக்குமான்னு தெரியல. ஆனாலும் அந்த தாமரப்பூவை விடவே இல்லை, கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கு. அது பெருமாளுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக. அந்த மாதிரி புஷ்பங்கள் எல்லாம் பகவானுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காகவே இருக்கான்.
அதனால உங்காத்துல புஷ்பம் சொல்றது என்ன சமர்ப்பி அப்படின்னு, நீ சமர்ப்பிக்காமல் படுத்துட்டு இருக்கியே அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியில் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். அது மட்டுமல்ல, தாமரப்பூ மலர்ந்துருத்து, ஆம்பல் மூடின்றுத்து. உன்னுடைய கண் மலர் வேண்டிய சமயம் இது. நீ ஏன் தாமரப்பூ மாதிரி இல்லை, நீ ஏன் ஆம்பல் மாதிரி இருக்க, ஏன் இப்போ மூடின்னு இருக்கன்னு கேட்கறேன். அந்தந்த சமயத்துல அது நடக்கணும் இல்லையோ. எப்பவுமே சூரியனை பார்த்த உடனே தாமரப்பூ மலரும், அந்த மாதிரி இருக்கணும். நாம் மலர வேண்டிய சமயத்துல மலரணும். அழகா சொல்றார் ஒரு ஸ்லோகத்துல, யாதவா விதயத்துல, நைசம் தமஹா க்ஷிபதி நந்தித சக்கரவாகே பத்மான் பிரபோதயதி பாவித மித்ரபாவே திருஷ்டிம் பிரசாதயதி தரிசித சத்பதேஸ்மின் தோஷோல்பனா குமுதினி பகுமான சூன்யா. அழகா விஷயம் என்னன்னு கேட்டா, ஆம்பல் புஷ்பம் இருக்கோ இல்லையோ, அதுக்கு சூரியனை கண்டா பிடிக்காது. சூரியன் என்ன தப்பு பண்ணான், ஏன் அவனை கண்டா பிடிக்காமல் மூடின்னு இருக்கு? சூரியன் இருட்ட போக்கடிக்கிறான், சூரியன் தாமரை பூவை மலர வைக்கிறான், சூரியன் மித்ரன்கிற பெயர்ல எல்லாருக்கும் வேண்டியவாளா இருக்கான், சூரியன் எல்லாருக்கும் கண் பார்வையை கொடுக்கிறான், சூரியன் எல்லாருக்கும் அழகான வழியை காண்பிச்சு கொடுக்கிறான். இப்படி ஒரு தோஷமும் இல்லாமல் பல உபகாரம் செய்யற சூரியனை தாமரைப்பூ எனக்கு பிடிச்சிருக்குன்னு சூரியனை பார்த்து மலர்றது, சூரியனுடைய மித்திரனா இருக்கு. ஆனால் ஆம்பல் மாத்திரம் சூரியன் வந்த உடனே மூடின்று. அப்படி இருக்கக்கூடாது. குறிப்பா ஆச்சாரியாங்கிறதா சூரியன் மாதிரி, அதுக்காக தான் இந்த ஸ்லோகம் வருது. சூரியன் இருட்ட போக்கடிக்கிற மாதிரி ஆச்சாரியர்களும் இருட்ட போக்கடிக்கிறார். சூரியன் தாமரையை மலர செய்கிற மாதிரி ஆச்சாரியர்களும் பல பேருடைய ஞானத்தை மலர செய்கிறார். சூரியன் எல்லாருக்கும் மித்திரனா நண்பனாக இருக்கிற மாதிரி ஆச்சாரியரும் எல்லாருக்கும் வேண்டியவர்களா இருக்கார். சூரியன் நமக்கு கண் பார்வையை கொடுக்கிற மாதிரி ஆச்சாரியர்களும் உள்ள ஞான பார்வையை கொடுக்கிறார். சூரியன் ஆகாச மார்க்கத்துல நல்ல மார்க்கத்துல சஞ்சரிக்கிற மாதிரி ஆச்சாரியர்களும் நல்ல மார்க்கத்தை காண்பிச்சு கொடுக்கிறார். இந்த மாதிரி எல்லா விதத்திலும் சூரியனும் ஆச்சாரியர்களும் ஒன்னா இருக்கா. அப்போ அந்த சூரியனை பார்த்தா தாமரைப்பூ மாதிரி நாம் இருக்கணுமே தவிர ஆம்பல் மாதிரி மூடக்கூடாது. மாதிரி ஆச்சாரியர்களை பார்க்கும்போது, பாகவதர்களை பார்க்கும்போது தாமரைப்பூ மாதிரி இருக்கணுமா, ஆம்பல் மாதிரி இருக்கக்கூடாதாம். அதனால உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவில் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து, நீ ஏன் வாய் நெகிழல, நீ ஏன் கண் திறக்கலை, நீ ஏன் ஆம்பல் மாதிரி நடந்துட்டு இருக்க, ஏன் இல்லை பாகவதர்கள் கிட்ட வேண்டா வெறுப்பா இருக்க, கட்டாயம் எழுந்து வர வேண்டாமா, எங்களை எழுப்புறேன்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருக்கியே, இன்னும் ஒரு பாவம். அடுத்த அடையாளம், செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார். வேற தேவதாந்தர கோயில்கள்ல கிருஷ்ணன் கோயில் இல்லாத வேற சில தெய்வங்களுடைய கோயில்களுக்கு போகிறவாள்லாம் காவி வேஷ்டி தரிச்சுட்டு போவா. அவளும் தன் கோயிலுக்கு போயாச்சே, நீ இன்னும் எழுந்துக்கலையா அப்படின்னு கேட்கறது. செங்கல் பொடிக்கூரை அப்படின்னா காவி வேஷ்டி, அந்த மாதிரியான வேஷ்டி. எப்பவுமே விஷ்ணு பக்தர்கள்லாம் கலர் வேஷ்டி உடுத்தக்கூடாதான், அவர்கள்லாம் வெள்ளை வேஷ்டி உடுத்திக்கணும். வெள்ளைங்கிறது சாத்விகத்துக்கு ஒரு அடையாளம். திருமண் கூட வெள்ளையா இருக்கணும், ஏன்னா வெள்ளைங்கிறது சாத்விகம். அதனால காவி கலர் வேஷ்டியோ, இல்லை சிவப்பு மொத்தமே சிவப்பா இருக்கக்கூடிய வேஷ்டியோ, இல்லை மொத்தமே கருப்பா இருக்கக்கூடிய வேஷ்டியோ, இதெல்லாம் வைஷ்ணவர்கள் தரிக்க மாட்டார்கள். இதெல்லாம் தேவதாந்தரங்களுக்கு, ராஜச பிரகிருதிகளுக்கு, தாமச பிரகிருதிகளுக்கு. ரஜோகுணம் இருக்கக்கூடிய தேவதைகள், தமோகுணம் இருக்கக்கூடிய தேவதைகள், அதனுடைய பலனே அப்படிதான் இருக்கும். ரஜோகுணம் தமோகுணமா இருக்கும் அவர்களுக்கு. அது சாத்விகர்களுக்கு என்ன கேட்டானா சத்துவகுணத்துக்கு அடையாளமா வெள்ளை வேஷ்டி தான் உடுத்திக்கணும். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர், அப்படி சிவப்பு வேஷ்டி தரிச்சுன்னு இருக்கோ வெண்பல் தவத்தவர் அப்படின்னா வெள்ளையான பல்லோடு இருக்கக்கூடிய தவத்தவர் சன்னியாசிகள். சன்னியாசி வேஷம் போட்டுன்னு இருக்கா, தலையெல்லாம் முண்டன் அடிச்சுட்டு இருப்பா. அவள்லாம் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார், தங்களுடைய கோயிலுக்கு போய் சங்கு ஒலிக்கிறதுக்காக, அப்படி இல்லாட்டானால் சாவி போட்டு திறக்கிறதுக்காக போயிட்டாலே அந்த நாழியும் ஆயிடுச்சு. அதாவது தாமசர்கள் கூட எழுந்து போகிற சமயம் ஆயிடுச்சு. பரம பாகவதையான பரம சாத்விகையான நீ எழுந்திருக்க வேண்டாமா இன்னும் ஒரு அர்த்தம். இந்த வரிக்கு ரெண்டு விதமா நிர்வாகம் இருக்கான் ஆச்சாரியர்கள் கிட்ட.
ஒண்ணு இப்படி ஒரு நிர்வாகம், தேவதாந்தரபரர்கள் தங்கள் கோயிலுக்கு போயாச்சு ஒரு நிர்வாகம். இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டானா, இங்கேயும் தேவதாந்தரத்தை பத்தி சொல்லல, நம்ம தேவதையை பத்தி தான் சொல்றது, கண்ணனை பத்தி தான் சொல்றது. செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் அப்படின்னு சன்னியாசிகளை சொல்றது. சன்னியாசிகளா இருக்கிற பக்தர்கள்லாம் ரொம்ப விடியற்காலையில சீக்கிரம் எழுந்துண்டு கோயிலுக்கு போய் பகவத் கைங்கரியம் செய்ய போயிடுவாள். அதனால அவர்களும் தங்கள் திருக்கோயில் போயாச்சு, நீ இன்னும் எழுந்துக்கலையா? திருப்பாவையில தேவையில்லாத பேச்சே கிடையாது எப்பவுமே. அதனால இன்னும் வேற ஏதோ தேவதையை சொல்றது அதெல்லாம் எதுக்கு கிடையவே கிடையாது. கிருஷ்ணனை தவிர வேற எதுவுமே கிடையாது. இங்க முக்கூர் அழகை சிங்கர் திருப்பாவைக்கு வியாக்கியானம் பண்ணும்போது ராமாவதாரமே கிடையாதுன்னு விட்டார். திருப்பாவையில கிருஷ்ணன் தான் மொத்தமே. முன்னாடி கனைத்து பாட்டுலயோ இல்ல அடுத்த பாட்டுலயோ சொன்ன ராமனை கூட சொல்லல, கண்ணனை தான் சொல்றது அப்படிங்கிறார். தினத்தினால் தென்னிலங்கை கோமானை சித்திரமணத்துக்கு கிணியான்னு கண்ணனை தான் சொல்றதுங்கிற. எப்படின்னா அந்த வியாக்கியானத்தில் சாதிச்சிருக்கார் அவர். எப்படி இல்ல ஓங்கி உலகளந்த உத்தமன் கண்ணனை தான் சொல்றது அப்படிங்கிற. அந்த மாதிரி ரீதியில திருப்பாவையில தேவையில்லாத வார்த்தை கிடையாது, கண்ணனை தவிர வேற வார்த்தை கிடையாது. அதனால தேவதாந்தரத்தை சொல்றதுன்னு எதுக்கு சொல்லணும்? அதனால வேற தேவதையை சொல்லல. கிருஷ்ணன் சந்நிதிக்கு போகக்கூடிய சன்னியாசிகள் கைங்கரியம் பண்றதுக்கு போறாள், நீ எழுந்துக்கலையா அப்படின்னு இதைத்தான் சொல்றது. இன்னும் ஒரு நிர்வாகம். ரெண்டு விதமா ஆச்சாரியர்கள் இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஆக ரெண்டு விதமாயும் சொல்லலாம். முதல்ல சொல்றது ஏன் அப்படின்னு கேட்டான்னா, வேற தேவதையை ஏன் சொல்றாள், வேற தேவதையை சொல்றதா ஏன் வியாக்கியானம் பண்ணாள்னா, தங்கள் திருக்கோயில் இருக்கு அப்படின்னால அவெல்லாம் தங்க கோயிலுக்கு போறாள் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆண்டாள். நம்ம கோயிலுக்கு போறாள்னு தானே சொல்லணும். நம்ம கோயிலுக்கு போறாள்னு சொல்லாம தங்க கோயிலுக்கு போறாள் அப்படின்னு சொன்னபடினால அது வேற யாரோ போல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதை வச்சுன்னு சொன்னால் ரெண்டாவது இருக்கிறா ஏன்னு சொன்னா அப்படின்னு கேட்டா திருக்கோயில்னு சொல்லியிருக்கார். இது வெறும் கோயில் இல்ல, திருக்கோயில்னு சொன்னபடினால இது விஷ்ணு பெருமாளுடைய கோயில் தான் அப்படின்னா. முதல்ல சொன்னது தேவதாந்திரம் சொல்லச்சா, அப்ப திருக்கோயில்னா என்ன அர்த்தம்? ஏன் திருக்கோயில்னு சொன்னாள் அப்படின்னா அது வேடிக்கையா சொன்னாங்கிறாவா? இல்ல அவெல்லாம் அவ திருக்கோயிலுக்கு போயாச்சு, ஒண்ணுமில்லாத போய் வேடிக்கையா சொல்றதுக்காக உபாலம்பமா சொல்றது. சம்ஸ்கிருதத்துல மகாவிருக்ஷம்னு ஒரு பதம் இருக்கு. மகாவிருக்ஷம்னா பெரிய மரம்னு அர்த்தம். இது இந்த கள்ளி முள்ளு செடிக்கு பேர் மகாவிருக்ஷம்னு. ஆமா பெரிய பெரிய விருட்சம், எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ. ஆமா ரொம்ப பெரியவர், எனக்கு தெரியாதா என்ன என்று சொல்றோமோ இல்லையோ. அது மாதிரி ஒரு சாதாரண கோயிலுக்கு போயிருந்துக்கு ஒருத்த பார்த்து அவர் திருக்கோயிலுக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பரிகாசமான வார்த்தைன்னு சொல்றார். இன்னும் சில ஆச்சாரியர்கள் சொல்றது பரிகாசமே கிடையாது. திருப்பாவையில பார்த்தான்னா முதல்ல சொன்ன மாதிரி கண்ணனை பத்தி தான் எல்லாமே சொல்றது. ஆனால் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார், சங்கு ஊதி திறக்கிறதுக்கு போறான்னு அர்த்தம். அப்படி இல்லாட்டானா சங்கு அப்படின்னாலே சாவின்னு அர்த்தம். சாவி இட்டு கதவை திறக்கிறதுக்கு போறா. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய், எங்களை எல்லாம் முன்னாடி எழுப்புறேன் அப்படின்னு வாய் பேசினியே. வெறும் வாய் மாத்திரம் தானா, ஹிருதயம் கிடையாதா, மனசு கிடையாதா? நங்காய் எழுந்திராய், முதல்ல நீ எழுந்திரு. நானாதாய், வெட்கம் இல்லையா? நாவுடையாய், நாக்கு மட்டும்தான் இருக்கா, பேசத்தான் தெரியுமா அப்படின்னு அவளை பரிகாசம் பண்ற. வெட்கம் இல்லை எங்களை சொல்றேன்னு சொல்லிட்டு நீ உன்னை எழுப்புறதுக்கு நாங்க வர வேண்டி இருக்கு, வெட்கப்படணும் அப்படிங்கிறா. தப்பு செஞ்சவா வெட்கப்பட கத்துக்கணும். வெட்கங்கிறது ஒரு நல்ல குணம், ரொம்ப நல்ல குணம். வெட்கப்பட வேண்டிய விஷயத்துல வெட்கப்படணுமா? நாமெல்லாம் வெட்கப்பட வேண்டிய விஷயம் எது அப்படின்னு கேட்டா, தவறு அபராதம் பண்ணியாச்சுன்னா பின்னாடி அதை நினைச்சு வெட்கப்படணும். ஐயோ இப்படி ஆயிடுத்தேன். தஜ்ஜிதச்ச விஷண்ணச்ச ஸ்மரியமானைஹி ஸ்வகர்மபிஹி அவிநீதம் அசிக்ஷார்ஹம் அசத்குரகணாகரம். தினமும் கார்த்தால் எழுந்த உடனே கொஞ்சம் வெட்கப்படணும்னு சொல்லியிருக்கார் ஆன்மீகத்தில். கொஞ்சம் வெட்கப்படணும், கொஞ்சம் சோக்கப்படணும். ஏன் வெட்கப்படணும் அப்படின்னா, நாம இது வரைக்கும் நடந்துட்ட விதத்தை நினைச்சு பார்க்கணுமா. ஒன்னுக்கும் யோகியதை இல்லாமல் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கோமே, நம்மளை நாமே நினைச்சு வெட்கப்பட்டு நிற்கணும். அவிநீதம், வினயங்கிறதே இல்லாம இருந்திருக்கும். அசிக்ஷார்கம், யாராவது நம்ம கிட்ட வந்து சிக்ஷை பண்ணோம்னா இது இப்படி இல்லை இப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு யோகியதை கிடையாது நமக்கு. ஆமா சொல்ல வந்துட்டான்னு அவரை சொல்லிட்டு இருக்கோம். திருந்தறதா இல்ல, சிக்ஷைக்கு ஏத்தவனே இல்லை. நம்மளை பார்த்து சிக்ஷை பண்றாள் ஒருத்தர், அவளை சொல்லணும் ஏதோ கிருப்பையா சிக்ஷை பண்றாள். ஆனா அவளுடைய சிக்ஷைக்கு ஏத்தவனே இல்லையே. மகா நீச்சனா இருந்து
அசத்குண தனாகரம், துஷ்ட குணங்கள் மொத்தமும் கலந்திருந்து நம்மளுக்கு சிக்ஷைக்கே ஏற்றது இல்லாமல், வினயமே இல்லாமல், சொன்னாலும் கேட்காமல் இப்படியெல்லாம் இத்தனை காலம் ஓட்டிட்டதை நினைச்சு லஜ்ஜிதா, வெட்கப்படணும். விஷண்ணா, சோகப்படணும். ஸ்மரியமானை ஸ்வகர்மபிகி, நேற்று என்ன பண்ணோம், முந்தா நேற்று என்ன பண்ணோம், அதை நினைச்சு பார்த்து துக்கப்படணும். இப்படியெல்லாம் அபசாரப்பட்டோமே, இப்படியெல்லாம் அபராதம் பண்ணியிருக்கோமே, நாளுக்கு நாள் நல்ல வழிக்கு போக மாட்டேங்கிறோமே நினைக்கணும். அதனால வெட்கங்கிறது ரொம்ப முக்கியம். நீ கிருஷ்ணனை சேவிக்கிறதுக்கு எழுந்துக்கிறேன், சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டும் தூங்கிட்டு இருக்கியே, உனக்கு வெட்கம் இல்லையா? வெட்கப்பட வேண்டிய விஷயத்திலையும் வெட்கம் இல்லையா என்று கேட்கல. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய், எழுந்திராய் நானாதாய். லக்ஷ்மண பெருமாள் வெட்கப்பட்டார்னு ராமாயணத்துல வருது, ஸ்ரீராமன் வெட்கப்பட்டார்னு ராமாயணத்துல வருது, தாயார் பிராட்டியார் வெட்கப்பட்டார் அப்படின்னு பக்தர் சாதிக்கிறார். இவாளுக்கு எல்லாமே இருக்கும்போது நமக்கு இருக்க வேண்டாமா? லக்ஷ்மண பெருமாளும் ஒரு சமயம் லஜ்ஜப்பட்டாராம். பரதன் சித்திரக்கூட்டத்துக்கு வரும்போது ஏதோ பெரிய சப்தம் கேட்கறது, சைன்யத்தோட வரார், அதனால சைன்யம் வர சப்தங்கள்லாம் கேட்கறது. அப்போ பெருமாள் லக்ஷ்மணா ஏதோ சைன்யம் வருதுன்னு நினைக்கிறேன், என்ன சைன்யம் பாருங்கிற, இல்ல மிருகங்கள்லாம் ஏதாவது வருதா என்ன பாருங்கிற. லக்ஷ்மணன் மரத்து மேல ஏறி பாக்குற, பரதன் வர்றது தெரியுது, இந்த கொடியெல்லாம் தெரியுது. உடனே கீழே இறங்கி அண்ணா கிட்ட, அண்ணா நம்மளை கொன்னுட்டு போய் ராஜ்யத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக பரதன் வரான், அதனால இன்னைக்கே நான் பரதனை ஒழிச்சுடுறேன், நீங்க வெளியில வர வேண்டாம், உள்ளுக்குள்ளேயே இருங்கோ, கதவை சாத்திக்கோங்க, சீதா பிராட்டியை பார்த்துக்கோங்க, நான் ஒரு கணத்துல பரதனை ஒழிச்சுட்டு வந்துடுறேன்னு வில்லை எடுத்து முன்னாடி வைக்கிற லக்ஷ்மண பெருமாள். பதப்பதப்பா பேசுற. அப்பதான் பெருமாள் சொல்ற, லக்ஷ்மணா ஏன் இந்த ஒரு பதட்டம் உனக்கு இருக்கு? ஒருவேளை ராஜ்யத்துக்காகவா? உன்னை கொண்டுட்டு பரதன் ராஜ்யத்தை எடுத்துன்ற போறானே அப்படின்னு பயமா? அப்படியானால் ராஜ்யத்துக்காக நீ ஆசைப்பட்டேயானால் நான் பரதன் கிட்ட கேட்டு ராஜ்யத்தை உனக்கு வாங்கி கொடுக்குறேன். பரதா, லக்ஷ்மணுக்கு ராஜ்யம் வேணுமா குடுன்னு சொல்றேன். உடனே பரதன் கட்டாயம் கொடுப்பான், மாட்டேன்னு சொல்ல மாட்டான். ராஜ்யம் அஸ்மை பிரயச்சேதி பாடம் இத்தியேவ வக்ஷதி, கட்டாயம் தரேன்னு சொல்லுவான். பரதன் கொடுப்பான், நீ ராஜ்யத்தை வாங்கிட்டு போ அப்படிங்கிற. அதை கேட்டப்புறம் தான் லக்ஷ்மணன் லஜ்ஜப்பட்டாராம். லக்ஷ்மண பிரவிவேசேவ சுவாமி காத்ராணி லஜ்ஜய. ஏன்னு கேட்டா, அந்த பரதனை போய் இப்படி சந்தேகப்பட்டேனே, நீரே சொல்ற ராஜ்யத்தை கொடுத்துருவான்னு அத்தனை நம்பிக்கை பரதன் மேல இருக்கு, பெருமாளுக்கே இருக்கு. அந்த பரதனை போய் நான் சந்தேகப்பட்டேனே அப்படின்னு தன்னுடைய செயலை நினைச்சு லக்ஷ்மண பெருமாள் வெட்கப்பட்டார் அப்படின்னு. உடம்பெல்லாம் கூலி குறுகி போச்சாம் அவருக்கு. அந்த மாதிரி செய்ததை நினைச்சு வெட்கப்படணும். வாய் பேசும் நங்காய், எழுந்திராய் நானாதாய், நாவுடையாய். நாக்கு இருக்கே உனக்கு, நாக்கு இருந்தா நாமத்தை சொல்ல வேண்டாமா? இந்த மாதிரி ஒரு வீண் பேச்சு பேசுறதுக்கா, எழுப்புறேன்னு வாய் செவடால் பேசுறதுக்கா நாக்கு இருக்கு? எப்பவுமே 32 பல்லுக்கு நடுவுல நாக்கு இருக்கு. துவாத்ரிம்சத் தந்த மத்தியஸ்தா யதா ஜிஹ்வா அனபாயினின்னு சம்ஸ்கிருதத்துல அழகா ஒரு ஸ்லோகம் வரும். பெருமாள் என்ன பண்ணிருக்காரு, 32 பல்லுக்கு நடுவுல நாக்கை கொடுத்து பத்திரமா வச்சிருக்காரா. அதிகமா பேசாதுங்கன்னு அர்த்தம். பல்லே நாக்கு கிட்ட சொல்றதாம். இந்த நாக்கும் பல்லும் அடிக்கடி பேசிக்குமா. அப்போ நாக்கு முதல்ல பல்லு கிட்ட சொல்லித்தான், பல்லே பல்லே நீ எனக்கு பெரிய உபகாரம் பண்ற. என்ன அப்படின்னு கேட்டா, நல்ல நல்ல ஆகார வஸ்துக்களை எல்லாம் பல்லால கடிச்சு இல்ல அரைச்சு இல்ல துவைச்சு ஏதோ ஒண்ணு பண்ணி நாக்குக்கு அனுப்புற. அதனால நல்ல ருசி தெரியுது. வெறுமை அப்படியே போட்டு சட்டுன்னு முழுங்கினா அதுல ருசி கிடையாது. அதை கடிச்சு சாட்டாதானே ருசி இருக்கு. அதனால் நீ தானே நல்லா கடிச்சு கடிச்சு அனுப்புறபடினால எனக்கு நல்ல ருசி கிடைக்கிறது, நீ எனக்கு ரொம்ப வேண்டியவன் அப்படின்ட்டான். அப்போ இந்த நாக்கை பார்த்து பல்லு சொல்றது, இப்போ நாக்கே நாக்கே நான் வேண்டியவன்கிறது இருக்கட்டும், ஸ்ரீ ரொம்ப ஜாக்கிரதையா இரு அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டா, நீ ஜாக்கிரதையா இல்லாமல் நீ பாட்டுக்கு நாக்குனால ஏதாவது உளறி வச்சியானா உடனே பல்ல தட்டி கையில கொடுக்குறேன்னு என்னதான் தக்காங்க. அதனால தயவு செஞ்சு எனக்காக நீ இந்த உபகாரத்தை பண்ணுன்னு சொல்ற.
அதனால துவாத்ரிம்சத் தந்த மத்தியஸ்தா, 32 பல்லுக்குள்ள நாக்க வச்சுக்கிறது அடக்கமா வைக்கணுங்கிறது தான். அதனால நாவுடையாய், அடக்கமா இருக்க வேண்டாம், அதிகமா பேசக்கூடாது. தசரத சக்கரவர்த்தி ரொம்ப நிறைய பேசிட்டார். எப்போ விஸ்வாமித்திரர் கிட்ட. விஸ்வாமித்திரர் வரும்போது தசரத சக்கரவர்த்தி சொன்ன வார்த்தை, எதை கேட்டாலும் கொடுக்குறேன்னு முதல்ல. வேற ராமனை கேட்க போறார், அது தெரியாதவருக்கு. காரியஸ்ய ந விமர்சஞ்ச கர்த்தும் அர்ஹசி கௌசிக கர்த்தாச்சாகம் அசேஷேன தெய்வதம் ஹி பவான் மமா. விஸ்வாமித்திரர் இதை சொல்லலாமா, இதை சொல்லக்கூடாதா, இதை கேட்கலாமா கேட்கக்கூடாதா அப்படின்னு கவலையே படாதையும் எதை கேட்டாலும் இந்த தசரதன் செய்து கொடுப்பான் அப்படின்னு முதல்ல பிரதிஜை. அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் ராமனை என் கூட காட்டுக்கு அனுப்பு யாக ரட்சணத்துக்காக அப்படின்னா முடியாதுன்னு முன்னாடியே அவசரப்பட்ட வார்த்தையை கொடுத்தார். விஸ்வாமித்திரர் மாதிரி தான் கைகேயிக்கும் வார்த்தையை கொடுத்து அவஸ்தைப்பட்டார். அதிகமா வார்த்தை சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாம இருக்கக்கூடாது. சொல்ல வேண்டிய விஷயம் எதுன்னா பகவன் நாமா. பங்கைய கண்ணானை பாட, பங்கை கண்ணானை பாடணும். அதுக்கு தானே நாக்கு இருக்கு. லஜ்ஜை இல்லாம பாடணும். அந்த விஷயத்துல நானாதாய், அந்த விஷயத்துல லஜ்ஜை இருக்கக்கூடாது. நான் உடையாய், நாக்கு இருக்கிறதே அதுக்காக தானா. அழகா சொல்றார், நாராயணேதி ராமாஸ்தி வாகஸ்தி வசவர்த்தினி. நாராயணன் பெயர் இருக்கு, நமக்கு வாக்கு இருக்கு, நாக்கு இருக்கு, வேற என்ன வேணும்? வேற என்ன, நமக்கு வேற ஒன்றும் வேண்டாமே. நாராயண நாமத்தை சொல்றதுக்கு அழகா நாக்கு இருக்கு, பேசுற சக்தியை பகவான் கொடுத்துருக்கான், சொல்றதுக்கு நாராயண நாமத்தை கொடுத்துருக்கான். இனிமே சம்சாரத்துல வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த மாதிரி ரீதியில நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய், நாக்கு இருக்கா இல்லையா, எழுந்திரு, பங்கைய கண்ணானை பாடணும். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட, பாட நானாதாய், பாட நாவுடையாய், ஒன்னுலையும் சேர்த்துக்கணும். எம்பெருமானை பாடுறதுக்கு வெக்கப்படக்கூடாது. நீதான் வெக்கப்பட மாட்டியேன்னு அர்த்தம். பேசுமின் கூசமின்றிங்கிறார் நம்மாழ்வார். பேசுமின் கூசமின்றி பெரிய நீர் வேலை சூழ்ந்து வாசமே கமழும் சோலை வயலனி அனந்தபுரம். பகவன் நாமாவை சொல்றதுக்கு கூச்சம் கூடாதாம், உறக்க சொல்லணும். ஹரின்னு கார்த்தால இருந்து ஹரி ஹரி ஹரின்னு உறக்க சொல்லணும். கோவிந்தா கோவிந்தான்னு சாப்பிடச்ச சொல்லணும். வெளியில எங்கேயாவது கிளம்பி போகும்போது கேசவா கேசவான்னு உறக்க சொல்லணும். இல்ல படத்துக்கு போகும்போது மாதவா மாதவான்னு உறக்க சொல்லணும். 4 பேர் காதுல வேணுமா. அப்போ போய் என்ன கூச்சம்? அப்பதான் லஜ்ஜை வந்துடும் நமக்கு. எப்போ வரணுமோ அப்போ வராது. வாயே திறக்க மாட்டோம். உறக்க பாராயணம் பண்ணணும், உறக்க திவ்ய பிரபந்தம் சேவிக்கணும், உறக்க அர்ச்சனைகள்லாம் சொல்லணும், உறக்க ஸ்தோத்திரபாடங்கள்லாம் சொல்லணும், இன்னும் உறக்க பகவான் நாமாக்களை சொல்லணும். அப்போ எல்லாருக்குமே கூச்சம் வந்துடுறது. ஆனா இதே ஆகாரத்துல சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பங்கியில ஏதாவது ஒன்று விட்டு போச்சு, பாயசம் விட்டு போச்சு, திருக்கணந்து விட்டு போச்சு அப்படின்னா அப்போ உறக்க கேட்போம், முடியும் எனக்கு விட்டு போச்சே அப்படின்னு. அங்க கூச்சம் வரமாட்டேங்கிறது. ஒண்ணுமில்லாத அப்பளம் விட்டு போடா கூட விட மாட்டோம். ஆனால் இங்க அப்படி இல்லை. லட்சுமின் கூசமின்றிங்கிறார் அம்மாழ்வார். ஏன்னா நாக்கு இதுக்கு தானே இருக்குங்கிறார். அந்த ரீதியில நானாதாய் நாவுடையாய் சங்கடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட. பங்கைய கண்ணான் தாமரை பூ கண்ணன், அதுவும் சங்கு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் எம்பெருமான், அவனை பாடணும். சங்கு சக்கரம் ரெண்டோடையும் அழகான ஒரு திருமேனியை உடையவன். சங்க சக்கரங்கள்லாம் ஆயுதங்கள் பெயர். ஆயுதங்கள்லாம் துஷ்டர்களுக்கு பயத்தை கொடுக்கும். ஆனா நமக்கெல்லாம் அது அழகு. எத்தனை அழகா இருக்கா பெருமாள் சங்க சக்கரத்தோடு கூட. திருவாழி திருச்செங்கோடன்னு சொல்லுவோம். ஸ்ரீராமனுக்கு வில் அழகு மாதிரி பெருமாளுக்கு சங்க சக்கரம் அழகு. இப்படிதான் பக்தர்கள் அனுபவிக்கிற வழக்கம். ஆயதாச்ச சுவிருத்தாச்ச பாகவகா பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தம் ந விபூஷிதாங்கிற ஆஞ்சநேயர் முதல்ல பெருமாளையும் இளைய பெருமாளையும், அதாவது ராமனையும் லக்ஷ்மணையும் பார்த்தப்புறம் ஆஞ்சநேயர் ரொம்ப அழகா பேசுற. சுக்ரீவன் பயப்படுற, ரொம்ப பயமா இருக்கே இவாளை பார்த்தா, ஆஜானுபாகுவா இருக்காளே, இவர்கள் தோள்களை எல்லாம் பார்த்தா பயமா இருக்கே, இவர்கள் கையில வில்லு வச்சிருக்காளே அதை பார்த்தா பயமா இருக்கே அப்படிங்கிற சுக்ரீவன். வாலியை பார்த்து பயத்தினால எல்லாமே பயமா இருக்கு. ஆனா ஆஞ்சநேயர் முதல்ல அவளை பார்த்த உடனே அவ கிட்ட போய் என்ன பேசுறார் அப்படின்னா, உங்களை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கே, உங்கள் தோள்களை பார்த்தா ரொம்ப நன்னா இருக்கே, இந்த தோள்களை பார்த்தா உபௌ யோக்யாவகம் மன்யே ரக்ஷிதும் பிருத்திவீமாம். இந்த தோள்கள் லோகத்தை எல்லாம் காப்பாற்ற வேண்டிய தோள்கள். இந்த தோள்களுக்கு தான் அழகான பூஷணங்கள் போடணும். சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தம் ந விபூஷிதா. ஏன் அலங்காரம் பண்ணிக்காமல் இருக்கோங்கோ? ஏன் இந்த தோல்ல மாலை இல்லை? ஏன் இங்க ரத்தனம் இல்லை? ஏன் திருத்தோல் வலை இல்லை? ஏன் கையில வலை இல்லை? இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்குமே. இதுக்கு
அப்படிங்கிற பெருமாளுடைய அழக மாத்திரம் பார்க்கிறார் ஆஞ்சநேயர். பயமா பார்க்கற, வில்ல பார்த்தா பயமா இருக்கு சுக்ரீவனுக்கு, ஆனா வில்ல பார்த்தா ஆச்சரியமா இருக்கு ஆஞ்சநேயருக்கு. அந்த மாதிரி சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கைங்கிறது ஆழ்வார்கள் படி. சங்கு சக்கரத்தோடு கூட ஆயுதமா இருந்தா கூட சங்கு சக்கரத்தோடு கூட ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த சங்கு சக்கரத்தினாலதான் பெருமாள் திருக்கைக்கே அழகாம். நம்ம சேவிக்கும் போதும் அப்படிதானே, சங்கு சக்கர புஜனா இருக்கிறபடினால்தான் ரொம்ப ஆச்சரியமா எல்லா திவ்ய தேசத்திலும் சேவை சாதிக்கிறார். நீலாச்சலோதித நிஷாகர பாஸ்கராபே சாந்தாஹிதே சுரபதே தவ சங்க சக்கரேங்கிறார் சுவாமி தேசிகன் சொல்லும் போது, பானேகே அமுஷ்ய பஜதாம் அபயப்பிரதஸ்ய பிரத்யாயனம் ஜெகதி பாவயதா ஸ்வபூம்னா. எம்பெருமாண்டிய திருக்கைக்கே அழகு கூட்டுறது இந்த சங்க சக்கரம் தாங்க. கைக்கே ஒரு பெருமை, எம்பெருமாண்டிய கைக்கு பெருமை சேர்க்கிறதே இதுதானா. அது இல்லாத சங்க சக்கரம் இல்லாத பெருமாளை நினைச்சு பார்க்க முடியுமா நாம்? ஆக சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையில், சங்கும் சக்கரம் ஏந்தி இருக்கக்கூடிய, ஏந்துங்கிறது அழகான விஷயம். கையில ஏந்தின்னு இருக்காருன்னு கஷ்டம் போல இருக்கு. ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட நீ எழுந்து வர வேண்டாமா, அதனால அவசியம் எழுந்துவான் அவளை எழுப்புவதாக இந்த பாட்டு. இதுக்கு சுவாபதேசம் சொல்லும் போது உங்கள் குழக்கடை தோட்டத்து வாவியில் ஆரம்பிக்கிறேன். தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தான் வருது. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். உங்கள் தங்கள் எங்கள் இந்த மூணு அழகா வச்சு பார்க்கணும். மனுஷர்களை மூணு விதமா பிரிச்சுக்கணுமா. சுவாமி தேசிகன் ரகசியத்தை சாரத்துல சாதிக்கிறார். யார் யாரோட எப்படி பழகணும் அப்படிங்கிறது நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதுவும் வைஷ்ணவாலாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு வைஷ்ணவன் எந்த மனுஷால எப்படி பிரிச்சு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பழகணும். எப்படி அப்படின்னு கேட்டானா, பரம பாகவதாளா இருக்கிறவா நமக்கு உத்தேசியமானவா, அவளோட நம்ம நல்ல சகஜமா தாராளமா பழகணும். அவர்களை பார்த்தாலே சந்தோஷப்படணும். அவர்கள் முன்னாடி வரும்போது அது தென்றல் காற்று வீசி வரா மாதிரியாம், தென்றல் வரா மாதிரி, புஷ்பம் மாதிரி, சந்தனம் மாதிரி அவளை நினைக்கணும் அப்படின்னார். இவர்களுக்கெல்லாம் அனுகூலர்கள் அப்படின்னு பெயர், பரம பாகவதர்கள். இன்னும் சில பேர் பிரதிகூலர்கள், பகவத் துவேஷிகள், பாகவத துவேஷிகள். அவளையெல்லாம் கிட்டையே சேர்க்கக்கூடாது, சர்ப்பம் மாதிரி பார்க்கணும், அக்னி மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிற. இன்னும் சில பேர் மூணாவது விதம் அனுபயர்கள். ரெண்டு விதமும் இல்லை, ரெண்டு விதமும் இல்லாமல் சில பேர் இருக்கா, சாதாரணமா இருக்கா. அவளையெல்லாம் சாதாரண வஸ்துவை பார்க்குற மாதிரி பார்க்கணும். உதாசீனமான வஸ்து போச்ச மரம் செடி கொடி எல்லாம் பார்க்குற மாதிரி அவளை வெறுவ பார்த்துட்டு இருக்கணும், அவ்வளோதான். முடிஞ்சால் அவளை பாகவதால் ஆக்கலாம், இல்லாட்டா இல்லை. ஆக மனுஷர்கள்ல மூணு விதம் இருக்காள், அனுகூலர், பிரதிகூலர், அனுபயர் அப்படின்னு. அனுகூலர்னா பரம பாகவதர்கள், சந்தோஷப்படணும். பிரதிகூலர் அப்படின்னா பகவத் துவேஷிகள், அவளை விட்டு விலகணும், அவள்லாம் ஆபத்து செய்கிறவா. அனுபயர் அப்படின்னா உதாசீனமா இருக்க வேண்டிய. இப்படி மூணு பேரை பார்த்து மூணு விதமா நடந்துக்கணும் அப்படின்னு சாதிக்கிறார். அதை சொல்ற மாதிரி தான் இருக்கு இங்க. உங்கள் அப்படின்னு சில பேர் உங்கள்னு சொல்லணும், சில பேரை எங்கள் அப்படின்னு சொல்லணும். எங்களை முன்னம், எங்கள்னா பாகவதர்கள் மொத்த பேரையும் சேர்த்துட்டோம். இப்போ தூங்கி எழுந்து வந்தவாளையெல்லாம் எங்கள்னு சொல்லிட்டான். இப்போ தூங்கின்னு இருக்காள், எழுந்து வரப்போறாள், இந்த கோஷ்டியில கலந்துக்க போறாள் அப்படின்னா அவளை உங்கள் அப்படின்னு சொன்னார். நம்ம கோஷ்டிக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லை, யாரோ எங்கேயோ போயிட்டு இருக்கானா, அவ தங்கள் திருக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால இப்படி மூணு விதமா பிரிச்சு, சில பேர் அவ பாட்டு தங்கள் போயிட்டு இருக்கட்டும்னு விட்டுடணும், சில பேரை நம்ம கோஷ்டியில சேர்த்துக்கணும், சில பேர் ஏற்கனவே நம்ம கோஷ்டியில இருக்கிறவா. இப்படி பிரிச்சு பாகவதாவோட நாம கலந்து பழகணும் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கேன். தேசிகன் பல விஷயம் சாதிக்கிற வழக்கம். உதாரணத்துக்கு இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நடந்துக்க வேண்டிய விஷயத்தை பத்தி சொல்லும் போது, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மறக்க வேண்டிய விஷயத்துல பிரதானமானது எது, கட்டாயம் மறக்கணும். எதை மறக்கணும்னா விஷய ஆஸ்வாதம், அதாவது சிற்றின்பத்தை மறக்கணும். நினைக்க வேண்டிய விஷயத்துல பிரதானம் எது, எதை கட்டாயம் நினைக்கணும்னா ஆச்சாரிய அனுகிரகத்தை நினைக்கணும். அவர் கிருபையினால்தான் எத்தனையும் நடக்கிறது. சொல்ல வேண்டிய விஷயத்துல பிரதானமானது துவயம், எப்பவுமே துவயத்தை சொல்லிட்டு இருக்கணும். சொல்லக்கூடாத விஷயத்துல பிரதானமானது ஆத்மஸ்லாகா, தற்பெருமை, போயாத தற்பெருமை சொல்லிட்டு இருக்க கூடாது, அதை நிறுத்தணும். செய்ய வேண்டிய விஷயத்துல பிரதானமானது பகவத் கைங்கரியம், இல்லாட்டா ஆச்சாரிய கைங்கரியம்.
செய்யக்கூடாத விஷயத்துல பிரதானமானது பாகவத அபசாரம். இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்கார். அதனால இந்த ரகசிய திரேசாரம் முதலான கிரந்தங்கள்லாம் பார்த்தான்னா தான் வைஷ்ணவன் எப்படி நடக்கணுங்கிறது நன்னா தெரியும். திருப்பாவையில குறிப்பா இருக்கும். இந்த திருப்பாவினுடைய விஸ்தாரம் எங்க இருக்குன்னு கேட்டானா தேசியின் ஸ்ரீசுக்திகள்ல இருக்கு. எங்க பார்த்தாலும் கிடைக்கும், பல இடத்துல கிடைக்கும், பரவலா கிடைக்கும். மாதிரி உங்கள் எங்கள் அப்படிங்கறதுடைய விஸ்தாரம் அங்க கிடைக்கிறது. துஷ்டர்களை ஒதுக்கணும் அப்படிங்கிறது கிடைக்கிறது. தமஸ்வபாவமலினம் விருத்தியா லோகோஜிதாஸ்திரயம் தண்டம் மித்ரேண ராஜ்ஞாச்ச திருஷ்ட தோஷான்வயம் விதுஹு அப்படிங்கிறார் தேசிகன். இருட்டு இருந்தா இருட்டை விரட்டணும் தானே எல்லாரும் நினைப்போம். சூரியன் வந்து விரட்டணும், இல்ல சந்திரன் வந்து விரட்டணும், இல்ல விளக்கேத்தியாவது இருட்டை விரட்டணும் தான் நினைப்போம். இருட்டு வேணும்னு யாரும் நினைக்க மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரிதான் துஷ்டர்கள் இருட்டு மாதிரியா. இருட்டுக்கும் தமசு இருக்கு, அவர்களுக்கும் தமசு இருக்கு, தமோ குணம் தானே இருக்கு. அதனால இருட்டு மாதிரியே அவ இருக்கா. அதனால அவர்களை விட்டுடணும், அவர்களை விரட்டணும். மித்ரன்னு சூரியன் இருக்கான், அவனை வச்சுக்கணுங்கிற அந்த ரீதியில சுபாஷித்த நிதியில பல அர்த்தத்துல சொல்ற ஸ்லோகம் இது. அந்த மாதிரி துஷ்டர்களை விரட்டி ஆச்சாரியர்களோட சேரணும். அதை இந்த பாட்டு குறிப்பா காண்பிக்கிறது. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியில் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல்வாய் கும்பினகான்னு ஒரு சிஷ்யனை எழுப்பும்போது, அப்பா உங்காத்துல ஒரு பூ மலர்ந்துருத்து, ஒரு பூ மூடி இருக்கு. ஆச்சாரிய சம்பந்தம் வந்தா ஒரு பூ மலருமா, ஒரு பூ மூடுமா. எந்த பூ மலரும் அப்படின்னா சேஷத்துவம் தாசபாவம் அப்படிங்கிற பூ மலரணும். எது மூடும் அப்படின்னு கேட்டானா சுவாதந்திரியம் அப்படிங்கிறது மூடும். நானே அப்படிங்கிற எண்ணம் மூடணும். நான் இல்லை அடியேன்கிற எண்ணம் வரணும். நான்ங்கிறது மூடி அடியேன் அப்படிங்கிறது மலரணுமா. செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினான். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார் அப்படிங்கிறார். செங்கல் பொடிக்கூரைன்னா சிவப்பு அப்படிங்கிறது ராகம், அதாவது ஆசை. வெண்பல் தவத்தவர் வெளுப்பு அப்படிங்கிறது ஞானம், மந்தஸ்மிதம். அதனால ஒரு பக்கம் ஆசை, ஒரு பக்கம் மந்தஸ்மிதம், ஒரு பக்கம் ஞானம், எல்லாம் இருக்கிறோம். அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா, தங்கள் திருக்கோயிலுக்கு போயிட்டு இருக்கா. அவ கிட்ட உதாசீனமா இருக்கணும். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய், பல அர்த்தம் உண்டு இதுக்கெல்லாமே. சிவப்பு அப்படிங்கிறது ரஜோகுணத்துக்கு அடையாளம், வெளுப்பு அப்படிங்கிறது சத்துவகுணத்துக்கு அடையாளம். எப்பவுமே இந்த ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் விரட்டிடணும், சத்துவகுணத்தை அதிகமாக்கிக்கணும். இதுதான் சாஸ்திரம் எல்லாமே சொல்றது. ஒன்றினில் ஒன்று நின்றுங்கிற திருமங்கியாழ்வார். முக்குணத்திரண்டவை அகற்றி ஒன்றினில் ஒன்று நின்று, முக்குணத்தை இரண்டு அகற்றி ஒன்றினில் ஒன்று நிக்கணும். அதை சொல்ற மாதிரி இருக்கு. எங்களே முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய், எங்களையெல்லாம் எழுப்பி எங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறேன், ஆச்சாரியன் சொல்லி கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னியே, நீ எழுந்திருக்க வேண்டாமா? உனக்கு வெட்கம் இல்லையா? நாவுடையாய், அழகான வாக்கு மாதுரியம் உண்டே, அழகான நாக்கு உண்டே உனக்கு. அதனால எங்களுக்கு பாடங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கணும். சங்கடு சக்கரம் ஏந்தும் தலக்கையன் பங்கைய கண்ணானை பாட எழுந்துவான்னு எழுப்புற பாட்டு. நாவுடையாய் அப்படின்னு சொல்றபடினால ஆச்சாரியர்களை சொல்லும் போது அவர்களுக்கு இந்த நாக்கு தான் ரொம்ப முக்கியமானது. அதனால்தான் உபதேசம் பண்றால், அதனால்தான் சத்ருக்களை எல்லாம் வாதத்துல ஜெயிக்க முடியும். ஹிருத்யா ஹிருத்பத்ம சிம்ஹாசன ரசிக ஹயக்ரீவ ஹேஷோர்மி கோஷ க்ஷித்த பிரத்யர்த்தி திருப்தின்னு ஒரு இடத்துல சொல்றார் தேசிகன். ஹயக்ரீவன் ஆச்சாரியனுடைய ஹிருத் பத்மத்துல இருக்கார், ஹிருதய தாமரையில இருக்கார் அப்படிங்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லும் போது ஆச்சாரியர்களுடைய நாக்கில இருக்கார் அப்படிங்கிறார் ஹயக்ரீவன். இவர்களுடைய நாக்களை நர்த்தனம் பண்ணிட்டு இருக்காராம் ஹயக்ரீவன். அதனால்தான் உபதேசங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியம் அவருக்கு. நாவுடையாய் அப்படின்னா வெறும் நாக்கு உடையவன் அர்த்தம் இல்லை, ஹயக்ரீவனை உடையவாள் அர்த்தம். அதான் ரொம்ப ஹயக்ரீவனுக்கு பிடிச்ச இடம். தேசியனை பற்றி சொல்லும் போதே பியன் கலைகள் மொய்த்திடு நாவின் முழக்கொடு வாதியர் மூலமர கைத்தவன் என்றுரைத்தேன் கண்டிலேன் என் கடுவினையே என்று குமார வரதாச்சார் அருளி செய்கிறார். ஒரு நாவின் முழக்கு, நாக்குனுடைய முழக்கம் இருக்கான் இவருக்கு. அதுல வியன் கலைகள் மொய்த்திடு, எல்லா கலைகளும் சர்வதந்திர சுதந்திரான அப்படின்னால எல்லா கலைகளும் அந்த நாக்குல மொய்ச்சின்னு இருக்கான்.
அப்படிப்பட்ட நாக்குனாலே ஒரு வாதம், நாதம், அது கண்டாநாதம். அந்த கண்டாநாதம் அப்படினால துஷ்டர்கள்லாம் பயந்து ஓடிட்டார். வாதியர் மூலமர கைத்தவன், வாதியர்கள்லாம் வேறு இல்லாமல் அவர்கள்லாம் ஓடி போயிட்டார் அப்படின்னு தேசிகனுடைய நாக்குனுடைய பெருமையை சொல்ற. தேசிகனே நாக்குடைய மணியினுடைய அவதாரம் தானே, அதனால அந்த நாக்குனுடைய பெருமையை எடுத்து சொல்ற. ஆசிரியர்களுக்கெல்லாம், சிஷ்யர்களுக்கெல்லாம், வைஷ்ணவர்களுக்கெல்லாம் தேசிகனால பரம உபகாரம். இதர மதஸ்தவர்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டா, இந்த நாதம், தேசிகனுடைய நாதத்தை கேட்ட உடனே அவர்கள்லாம் ஓடி போயிடும்படி, பயந்து போகும்படி அவர்களுக்கு கர்ஜனையா இருக்கான் இது. அதனால நாவுடையாய் அப்படிங்கிறது தேசிகனை சொல்றது அப்படின்னு குறிப்பா சொல்ற வழக்கம். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய், நிறைய உபதேசங்கள்லாம் சொல்றேன். உபதேசம் மட்டுமான்னு ஒரு அர்த்தம். எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட என்று எம்பெருமானை பற்றியான உபதேசங்கள் எல்லாம் நடக்கணும். அந்த உபதேசங்களை எல்லாம் சொல்றேன் நீ சொன்ன. அதாவது அழகா ஒரு விஷயம் சொல்றது உண்டு சம்ஸ்கிருதத்துல, ஆச்சாரியாத் பாதமாதத்தே பாதம் சிஷ்ய ஸ்வமேதையா பாதம் சப்ரம்மச்சாரிபியா பாதம் காலக்கிரமேணச்சன். எப்பவுமே எந்த ஆச்சாரியன்கிட்டயுமே யார் உபதேசம் வாங்கிட்டாலும் அவர் சொல்லி கொடுத்த மொத்தமே புரிஞ்சிடாது. யாரா இருந்தாலுமே அப்படிதானா, அவர் சொல்றதுல கால் பாகம் தான் புரியுமா. ஆச்சாரியன் சொல்றது மொத்தமே நமக்கு புரிஞ்சிருத்துன்னு வச்சுக்கோங்க, அப்ப நாமளும் ஆச்சாரியால் ஆயிடுவோமே. அவரே எத்தனை கஷ்டப்பட்டு எத்தனை நாள் இந்த ஞானத்தை சம்பாதிச்சு வச்சிருக்காரோ அதுல கால் பாகம் தான் நமக்கு அப்போ புரியும். மீதியெல்லாம் அவர் அனுகிரகத்தினால புரியணும் மேல. அப்போ பாதம் சிஷ்ய ஸ்வமேதையாங்கிற. அப்புறம் ஒரு கால் பாகம் இவனுடைய மேதையினால இவன் வளர்த்துக்கணும், இவன் புத்திசாலித்தினால இவன் வளர்த்துக்கணும். அடுத்த ஒரு கால் பாகம் சப்ரம்மச்சாரிபியா அப்படின்னு கூட இருக்கிறவளோட கூடி கலந்து ஆலோசிச்சு பேசி அதனால கால் பாகத்தை நம்ம அதிகமாக்கிக்கணும். பாதம் காலக்கிரமேணுச்ச அப்படின்னு காலக்கிரமேன ஒரு கால் பாகம் வரும். ஆக 4 கால் பாகம். அதுல கூட இருக்கிறவளோட பேசி கலந்தபடினால ஒரு கால் பாகம் வரணும். நமக்கு நாமளா தெரிஞ்சுக்கிறது கால் பாகம், ஆச்சாரியன் உபதேசம் சொல்லி கொடுக்கறது கால் பாகம், கூட இருக்கிறவளோட கலந்து அதனால வரக்கூடியது கால் பாகம், காலக்கிரமேன தானா வரக்கூடியது ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே வரக்கூடியது ஒரு கால் பாகம். இப்படி ஒரு பூர்த்தி ஆகுமா அப்பதான். அதனால கூட இருக்கிற சிஷ்யர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசி மனனம் பண்ணணும். இது சிந்தனா அப்படின்னு சொல்ற வழக்கம் சம்பிரதாயத்துல. ஆச்சாரியன் கிட்ட கேட்கறது இருக்கும் இல்லையோ, உபதேசம் கேட்டு காலக்ஷேபம் ஆன உடனே சிஷ்யர்கள்லாம் போய் சிந்தனா பண்ற வழக்கம். அப்படி சிந்தனை பண்றதுக்கு ஒரு சிஷ்யரை எழுப்புற மாதிரி இந்த பாட்டு. எங்களுக்கெல்லாம் சிந்தனை சொல்லி தரேன்னு சொல்லிட்டு நீ படுத்துன்னு இருக்கியே, நீ எழுந்து வந்து எங்களுக்கு சொல்ல வேண்டாமா? உனக்கு தானே நாக்கு இருக்கு, நீ சொன்னாதானே அழகா இருக்கும், நீ சொல்லணும், நாங்கள்லாம் கேட்கணுமே. நேற்று ஆச்சாரியன் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதையெல்லாம் நீ எங்களுக்கு சொல்ல வேணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாட்டு இருக்கு என்று காலக்ஷேப கிரமத்துல இதை இப்படி அனுசந்தானம் பண்ற வழக்கம். இப்படியெல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஆயர்குல பெண்ணை எழுப்ப அந்த பெண்ணும் கூடி இவாளோடு சேர்ந்துக்கிறாளாம். நாவுடையவள் ஆனபடினாலே ரொம்ப மதுரமா பாட்டு பாடக்கூடியவள். அழகா அவளும் சேர்ந்து பாட்டு பாடி இவாளோட கலந்து போக இவர்கள்லாம் அடுத்த கிரகத்துக்கு போக போறாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். சதமகமணி நீரா சாலு கல்ஹார ஹஸ்தா தனபரணமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அலக வினிஹிதாபிஸ்ருக்பிராகிருஷ்டநாதா விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.